ஜீப் எடுத்துட்டு எங்கடா கிளம்பிட்டேன்னு பாக்குறீங்களா? நம்ம மூணார்ல இருக்க கொழுக்கு மலைக்கு தாங்க கிளம்பி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ஜீப் டிரைவர் இருக்காங்க வருங்க, எவ்வளோ பைபாஸ்ல போற மாதிரி போறாங்க. முன்னாடி போற ஜீப் வந்து நமக்கு ஓவர்டேக் பண்ணோம், அவங்க வந்து வேற ஜீப். அவர் என்னடா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இதாயிடுச்சு. எங்க பசங்களோட ஜீப் வந்து முன்னாடி போச்சு, அதை தான் ஓவர்டேக் பண்ணோம். இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அமைதியா ஒரு நேச்சுரலா இருக்குதுன்னு பாத்தீங்களா? நம்ம வந்து ஐடி கம்பெனி எந்த கம்பெனில இருந்து வேலை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். இந்த சைடு வந்தாவே அதை ஃபுல்லா மறந்துட்டு நம்ம வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆஃப் ரோடு சொல்லவே தேவையில்லைங்க. நீங்க போட்டிங் போங்க, இல்லை எலிஃபென்ட்ஸ் ரைடு போட போங்க, மறக்காம அந்த ஜீப் ரைடு ஃபர்ஸ்ட் போங்க. அதாங்க நமக்கு சரியான செம்ம வெம்மையே சொல்லணும், ஒத்துன்னு சொல்லலாம். இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அது மாதிரி லைக் போட்டு விட்டு இந்த மூணாருக்கு நம்ம கொழுக்குமலையில எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் போட்டு விடுங்க. கொழுக்குமலை போற மாதிரி இருந்துச்சுன்னா மஸ்ட் சன்ரைஸ் அந்த சன்செட் பார்க்குற மாதிரி போங்க, ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும். அங்கே போனது என்னமோ செகண்ட் தான் ஜீப்ல எந்திரிச்சு ஆடலான்னு ஆடினேன். அவரு தம்பி உள்ள உட்காருப்பா, ஜீப்ல ஆடக்கூடாதுன்ட்டாரு. ஏன்னா போட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களா? ஸோ இதோட